அஜித்தோட கேரியர் பெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். இதுக்காக வந்து சுபாஸ்கரன் கிட்ட பேசியிருக்கேன், தமிழ் குமரன் கிட்ட பேசியிருக்கேன். பொதுவாக சுபாஸ்கரன் யாருக்கிட்டையுமே பேச மாட்டார். ஒரு நிகழ்ச்சியில் அவரை பார்த்து பேசும்போது வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னார், மகிழ் திருமேனி கிட்ட ஒரு கதை இருந்தது, அந்த கதையை விட்டுட்டு இதை பண்ண சொன்னதே அஜித் தான். இந்த படத்தோட வெற்றி தோல்வி எது வந்தாலும் முழுக்க அஜித் பக்கம் தான், அஜித்துக்கு தான் போய் சேராது. அதை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அபத்தம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு கிளாஸான ஒரு படமாக வந்திருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தான். எங்கு பார்த்தாலும் விடாமுயற்சி ரிலீஸ் பற்றியான செய்தி தான். ஆமாம் ஆமாம், அது தொடர்பான பேட்டிகள், அது தொடர்பான செய்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. இது எப்படி உலகமெல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க? ஒரிஜினலாக இந்த படம் வந்து 2024 தீபாவளிக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது, ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் அந்த டைம் வரல. ஸோ தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தது. ஆனால் படம் அப்போ ரிலீஸ் ஆகலை, ஏன்னா அவங்களும் ப்ரிப்பேர் ஆகலை அதுக்கு. சரி கிறிஸ்மஸுக்கு வந்துடும்னாங்க, அதுக்கப்புறமா பொங்கலுக்கு வந்துடும் அப்படின்றது. பொங்கல்ன்றது ஏன்னா நான் பலமுறை கேட்டிருக்கேன் தமிழ் குமரன்கிட்ட, அவர் வந்து சாலிடாக சொன்னார், பொங்கல் கண்டிப்பாக வந்துடும் சார், வந்துடும் சார்னார். கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி படம் வராதுன்ட்டாங்க, எல்லோரும் துவண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த விசேஷ நாளெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு சாதாரண நாள் February 6ன்ற ஒரு சாதாரண நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அஜித் சொன்ன ரிப்ளை கமெண்ட் என்னென்னா, பரவாயில்ல பண்டிகை நாளெல்லாம் போனால் போட்டோம், நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு பண்டிகை ஆகட்டும், அன்னைக்கு தான் திருவிழா. ஆமாம், அதே மாதிரி தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய திருவிழாவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. இந்த திருவிழாவுக்கு தயாராகிற அந்த உற்சாகமும் ஒரு பரபரப்பு இருக்குல்ல, தோரணம் கட்டுவாங்க, சுத்தப்படுத்துவாங்க, அந்த மாதிரி நடக்குது. அது வந்து இப்போ அந்த ரசிகர்கள் மத்தியில் பார்க்க முடியுது. அதே போல் திரையரங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த வருஷம் ஆரம்பமே என்னடா அப்படி சொதப்பலாக இருக்குது, படம் சரியாக போல் எந்த படமும் அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அதை தீர்த்து வைக்கிற மாதிரி வந்து இந்த படம் புக்கிங் ஸ்டார்ட் ஆன உடனே 4 நாளைக்கான டிக்கெட் விற்றுருச்சு. 4 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் வந்து பெரும்பாலான தேட்டர்களில் விற்றுட்டாங்க. தமிழ்நாட்டில் இதான் நிலவரம். சரி, தமிழ்நாடு தான் இப்படி, பக்கத்து மாநிலம்னா ஆந்திராவில் நம்ம தமிழ்நாட்டோட எல்லையில் நகரி, புத்தூர், தடா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் தேட்டர்கள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து காலையில் 6 மணிக்கு முதல் காட்சி, இங்கே 9 மணிக்கு முதல் காட்சி. என்ன ஆச்சரியம்னா, அவன் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஒரே ஒரு 30 நிமிஷத்துலேருந்து மொத்த டிக்கெட்டு விற்றுருக்கு. எங்கே? ஆந்திரா. என்னடா இப்படி விற்கிதுன்னு பார்த்தா பூரா தமிழ்நாட்டிலேருந்து போகிற ரசிகர்கள். ஆமாம், அங்கே போய் புக் பண்ணுறாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லை, பல பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள், இவங்கெல்லாம் படம் எடுத்து போகிறத இந்த ஆந்திரா எல்லையில் இருக்கிற நகரில் ஒரு தேட்டரில் தான் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த குறிப்பாக அந்த நகரி தேட்டரில் ஷோ வந்து அந்த அதிகாலை காட்சிக்கான முன்பதிவு ஆரம்பித்த சில நிமிடங்களில் டிக்கெட் விற்று தீர்ந்துருக்கு. காரணம் வந்து நம்ம ஆட்கள் தான். ஸோ அந்த மாதிரி புக்கிங் வந்து நல்லா இருக்குது, தேட்டர்கள் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அதே போல் வெளிநாடுகளில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா ரிலீஸே வந்து பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்த தகவல் என்னென்னா, அஜித்தோடைய கேரியர் பெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். இது வரைக்கும் அஜித் படம் எதுக்குமே அமெரிக்காவில் இந்த ப்ரீமியர்னு சொல்லுவாங்க, ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி போடுற சிறப்பு காட்சி, அந்த சிறப்பு காட்சிக்கு இப்படி ஒரு டிக்கெட் சேல்ஸ் இருந்ததே இல்லையா. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஜித் இந்த படம் லேட் ஆனாலும் பல வதந்திகளில் சிக்கினாலும் கூட ஆரம்பம் வந்து நல்லா இருக்குது. அந்த ஓப்பனிங்கு படம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய ரெக்கார்ட் பண்ணும். இப்போ இந்த லைக்கா வந்து இந்த வெளிநாட்டு உரிமைகள்லாம் கொடுப்பாங்கல்ல, விநியோகம், அதெல்லாம் கொஞ்சம் சரியாக செய்யாமல் சில படங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சரியாக செஞ்சுட்டாங்களா? இந்த படத்துக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மற்ற பகுதிகளில் ஐங்கரன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது பெருசாக அந்த மாதிரி சொதப்பலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். மகிழ் திருமேனி அவரோட இன்டர்வியூவில் எப்படின்னா, எப்போதும் பார்க்க ஒரு அஜித் படமாக இது இருக்காது, ஒரு பெரிய இன்டர்வல் பிளாக் இருக்காது, அவரை வந்து ஒரு ஓப்பனிங் இருக்காது அப்படின்னு அவர் ரொம்ப யதார்த்தமாக அதை சொல்கிறாரு. இது வந்து ரசிகர்களுக்கு எப்படி ஒரு வரவேற்பாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா? இல்லை, இது நெகட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து கமர்ஷியலாக வந்து பிரம்மாண்டமாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட, இந்த புஷ்பாவில் வந்து ஒரே குத்தில் 10 பேர் சாவறானா அந்த மாதிரி
அபத்தம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு கிளாஸான ஒரு படமாக வந்திருக்கு. நீங்கள் அதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த படத்தை பார்க்க வந்துடாதீங்கப்பா. இல்லை, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப தேவையில்லாத காட்சிகள் இருக்காது. மென்டலாக ரசிகர்களை தயார்படுத்துறது அது. நீ என்ன எதுவும் எந்த ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக போயிட்டு அவன் நினச்ச மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வந்த உடனே வந்து இப்போ தான் எப்படி ரிவ்யூ எப்படி சொல்கிறாங்க பார்க்குறீங்களா? படம் பார்த்துட்டு வெளியே வர்ற மக்கள் சொல்கிற ரிவ்யூவு இப்போ இந்த யூடியூபர்ஸு பத்திரிகைக்காரங்க இவங்கெல்லாம் திகச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம இப்போ என்னத்தை பேசுறது, இவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்களே, கடுமையாக பேசுகிறாங்க. ஆமாம், அதனால் அந்த மாதிரி ரசிகர்கள் இப்போ இருக்காங்க. அவங்கள தயார்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி மகிழ் திருமேனி இதை சொல்லியிருக்காரு. இன்னொரு இன்சைடு ரிப்போர்ட்டு, அதாவது உள்ளேருந்து வர்ற ரிப்போர்ட் என்னென்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரியான கமர்ஷியல் ஐட்டம் அதில் கிடையாது. படம் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக வாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது வரைக்கும் வந்த படங்கள் இருக்குல்ல, அஜித் படங்கள் எல்லாமே அவர் ஹீரோ ஒர்ஷிப், அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படங்கள். இது எப்படி திடீர்னு இந்த பாதைக்கு எப்படி அவர் போனார்? இல்லை, எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல. எப்போ ரஜினி சாரே பாருங்கள், அடுத்த கட்டம்னு வரும்போது வந்து அவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வேட்டையன் மாதிரியோ இல்லை கபாலி மாதிரி ஜெயிலர் மாதிரி அப்படி அவர் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தானே. அந்த மாதிரி அஜித்தை வந்து அதுலேருந்து விலகி அந்த ஹீரோ ஒர்ஷிப் எல்லாம் போயிட்டு கதைக்கு முக்கியத்துவம், கதையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம், தனி மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த கதையே கூட அஜித்தோட சாய்ஸ். மகிழ் திருமேனிக்கிட்ட ஒரு கதை இருந்தது, அந்த கதையை விட்டுட்டு இதை பண்ண சொன்னதே அஜித் தான் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற செய்தி. இந்த படத்தோட வெற்றி தோல்வி எது வந்தாலும் முழுக்க அஜித் பக்கம் தான், அஜித்துக்கு தான் போய் சேராது. அதை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிறார் மகிழ் திருமேனி, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் மகிழ் திருமேனி பேசும்போது, நான் வந்து சோர்ந்து இருக்கிற நேரம்லாம் என்னை என்கரேஜ் பண்ணவர், இன்ஸ்பயர் பண்ணவர் வந்து அஜித்து, அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படிங்கும்போது அவர் ரொம்ப சோர்ந்து இருக்காரு, நம்ம பொங்கலுக்கு பண்ணலேன்னு. அப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த கருத்து அவர் சொல்லியிருக்காரு. அதுதான், இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அதை பண்டிகை மாற்றிடலான்றது அஜித் ரசிகர்கள் அவங்க எப்பவுமே வந்து அது தயாராக இருப்பாங்க. அவர் சோர்ந்து இருந்தது எதுக்காகனா, இந்த தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஏற்படுத்த அந்த டிலே, அதே போல் படப்பிடிப்பில் ஏற்பட்ட தடங்கல்கள், அதுக்காக வந்து அவர் டல்லான இருந்திருப்பார். அந்த நேரத்தில் அஜித் தான் தட்டி கொடுத்து இதை பண்ணியிருக்காரு. ஆனால் அது புரியாத சிலர் வந்து அஜித்துக்கும் இவருக்கும் பிரச்சனை அப்படின்லாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நடந்தது இதுதான்றதை அவர் விளக்கி சொல்லியிருக்காரு. அடுத்த படமும் சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவரோட இன்டர்வியூவில், இயக்குனர். இல்லை, பொதுவாகவே அஜித் வந்து அந்த நம்பிக்கையை கொடுப்பார். இப்போ நீங்கள் இப்போ அவருடைய இந்த ரீசண்ட் இதை பார்த்தீங்கன்னா, ஃபிலிமோகிராஃபி ஒரே இயக்குனருக்கு 3 படம் 4 படம் இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து திரும்ப மகிழ் திருமேனிக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அடுத்த படம் வந்து அவர் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து பண்ணுறார், விஷ்ணுவர்தன் கூட. அதுக்கு அடுத்த படமாக வந்து ஒருவேளை இவருக்கே வாய்ப்பு தரலாம், இல்லை இவருக்கு வச்சிருக்கிற அந்த இன்னொரு கதை இருக்குது, அந்த இன்னொரு கதையை பண்ணலான்னு இறங்கலாம். பார்ப்போம் என்ன வருது. ஒரு படம் தொடங்கும் போது பார்த்தா பொதுவாக பாசிட்டிவாக தான் செய்திகள் வெளிவரும். ஆனால் விடாமுயற்சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் தொடங்கிச்சே படம். இப்போ எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தவிர வேறு யாருமே இந்த படத்தை பாசிட்டிவாக பேசவே இல்லை. உண்மையிலேயே எனக்கு நினைக்கும் போது அவ்வளோ இதாக இருக்குது. நம்ம மட்டும்தான் விடாமல் தொடர்ந்து இந்த படம் வந்து வந்துடும், நம்பிக்கையாக இருங்க, விட்டுற மாட்டாங்க. இதுக்காக வந்து சுபாஸ்கரன் கிட்ட பேசியிருக்கேன், தமிழ் குமரன் கிட்ட பேசியிருக்கேன். பொதுவாக சுபாஸ்கரன் யாருக்கிட்டையுமே பேச மாட்டார். ஒரு நிகழ்ச்சியில் அவரை பார்த்து பேசும்போது வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னார், பிரதர் இதெல்லாம் போய் அப்படிலாம் விட்டுற முடியுமா, நிச்சயமாக அவரை நீங்கள் நம்பிக்கை சொல்லுங்கள் அப்படின்னு. அந்தளவுக்கு இந்த படத்துக்காக மெனக்கட்டு செய்திகளை நம்ம வந்து சேகரித்து இருக்கிற உண்மையை வந்து சொன்னோம். இன்றைக்கி எல்லாருமே, ஏன்னா அது இயல்பு தானே, அந்த சோதனையான கட்டத்தில் அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்கிறது இருக்க, அதுதான் பெரிய விஷயம். நம்ம அப்படி நின்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது நடுவில், படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே வந்து படத்தை புகழ்ந்து பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. பொதுவாக ஒரு படத்தோட தலைப்பு வச்சா அதுக்கு நெகட்டிவாக ஒரு விடாமுயற்சினா விடாது முயன்றாதான் அந்த படம் வருங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு தமிழ் சினிமாவில். இந்த படத்துக்கு அது நடந்துட்டு. ஆமாம், அது நடந்துருச்சு. அது விடாமல் வந்து அவங்க முயற்சி பண்ணி. ஆனால் உண்மையிலேயே லைக்கா நிறுவனத்தை வந்து நம்ம போகிற போக்கில் ரசிகர்கள் குறை சொல்கிறாங்க, ஒஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்லாம் டேக் கிரியேட் பண்ணாங்க. பட் அவங்க பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தானே தெரியும். ஏன்னா ஓஹோன்னு இருந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 100 தொழில்கள் நடத்தினவங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக போச்சு. அது சினிமாவில் மட்டும் இல்லை, பல தொழில்கள்லேயும் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை சர்வதேச அளவில் வந்து வந்திருக்கு. அதை வந்து அவங்க சமாளிக்க வேண்டியிருக்கு. அதில் வந்து முன்ன பின்ன சில தாமதங்கள் ஏற்படுறது சகஜம்தான்.
பட்டு அதையெல்லாம் தாண்டி வந்து அவங்க இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே லைக்காவை வந்து இயக்குனர்கள் தருகிற தொல்லை அல்லது இன்னும் பல இந்த இடைத்தரகர்கள் தருகிற தொல்லைகள் இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய தொகையை செலவழித்து ஒரு படத்தையும் வந்து அவங்க வெளியே கொண்டு வராங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற ப்ரொடியூசராக இருந்தால் ஓடி போயிட்டுருப்பாங்க, என்னால் முடியலடா என்ன விடுங்கடா போதும் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. பட் இவங்க அப்படி இல்லை, கரெக்டாக வந்து பண்ணுறாங்க, அதுக்கே பாராட்டலாம். இப்போ விடாமுயற்சி எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது மாதிரி கணக்கு எதுவும் இருக்கா? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1000 தேட்டரில் ரிலீஸ்ன்ட்டு திருப்பூர் சுப்பிரமணியன், அதாவது திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர், அவர் அந்த தலைவர்ன்ற முறையில் அது அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கார் 1000 திரையரங்கள்ட்டு. உண்மையில் எத்தனை தேட்டர்னா கிட்டத்தட்ட 940 தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மீதி வந்து ஒரு 200 தேட்டரில் தான் மற்ற படங்கள் ஓடுது. இந்த ஒரு வேலை வந்து இந்த படம் இன்னும் நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா இருக்கிற இன்னும் அரங்குகளை கூட வந்து அவங்க அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதுசாக சில அரங்குகள் உருவாகியிருக்கு. இப்போது ஒரு 20 ஸ்க்ரீன்ஸு அண்மை காலத்தில், அது இந்த கணக்கில் சேராது. அதெல்லாம் கூட வந்து இந்த படத்தை தான் முழுசாக அவங்க ஓட்ட போகிறாங்க. அதனால் 1000 ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக வரும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.